أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, புனிதமிக்க ரமலானின் துவக்க நாளில் இன்றைய மிஷ்காத் வகுப்பில் இங்கு நாம் அமர்ந்து நல்ல விஷயங்களை கேட்பதற்காக ஒருவருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையால் ரமலான் மாதத்தில் நன்மைகள் அதிகம் செய்ய வேண்டும், தீமைகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், தீமைகள், தவறுகள், பாவங்கள் இவைகளை செய்யாமல் நம்மை தடுத்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் தடுத்து கொள்கிற பொழுது இறைவனிடத்தில் நல்லவர்களாக, சொர்க்கத்திற்கு உரியவர்களாக நாம் ஆக்கப்படுவோம். எனவே பாவங்களில் சிறு பாவத்தை கூட நாம் செய்வதற்கு எண்ணிவிடக்கூடாது. சில நேரங்களில் ஷைத்தான் நமக்கு பாவங்களை அலங்கரித்து காட்டுவான். அல்லாஹ் தனது திருமறையில அதை சொல்லி காட்டுகிறான். அஃபமன் ஸுய்யின லஹு ஸூஉ அமலிஹி ஃபராஹு ஹஸனா. யாருக்கு தீய செயல்கள் அழகாக தெரிகிறதோ அவர்களும் நல்லவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒருவன் தீமையை செய்கிறான் என்றால் அதை நல்லது நினைத்து செய்யறது. ரெண்டு வகை இருக்குது. தீமையை செய்யறான், ஆனா என்ன செய்ய, பாவத்தை செய்கிறோமே என்று கவலையோடு செய்தல். இன்னொருத்தர் தவறை செய்கிறான், அதை நல்லது என்கிற அடிப்படையில் செய்கிறான். எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், அஃபமன் ஸுய்யின லஹு அப்படிங்கிறான். பாவம் அலங்கரிக்கப்பட்டு காட்டப்படுகிறது. இது ஷைத்தானுடைய வேலை. அந்த பாவமே அலங்கரிக்கப்படுகிறது. இப்படி காட்டுகிற பொழுது இவன் நல்லது தானே என்று செய்து விடுகிறான். அப்போ கூடுதல் செய்திருவான். ஒருவன் பாவம் செய்கிற பொழுது கவலைப்பட்டு கொண்டு செய்கிறவனுக்கும் பாவம் செய்கிற பொழுது அதை நல்லதுதான் என்று நினைத்து பாவம் செய்கிறவனுக்கு வித்தியாசம் இருக்கிறது. கவலைப்பட்டு கொண்டு செய்கிறவன் விரைவில் அதிலிருந்து மீண்டு விடுவான். அலங்கரிக்கப்பட்டதாக நினைத்து செய்கிறவன் அந்த பாவத்திலேயே மூழ்கி விடுவான். அல்லாஹ் அதே போன்று இன்னொரு வசனத்தில் கேட்கிறான், அஃபமன் கான அலா பையினத்தி மிர் ரப்பிஹி. அல்லாஹுடைய தெளிவான மார்க்கத்தில் பாதையில் இருக்கிற ஒரு மனிதன், அல்லாஹ் சொன்னபடி வாழுகிற ஒரு மனிதன், அல்லாஹ் சொன்ன வழியில போகிற ஒரு மனிதன், இவனும் அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், ஒப்பிடோடு கேட்கிறான். கமன் ஸுய்யின லஹு ஸூஉ அமலிஹி ஒன்று, இரண்டாவது ஒத்தபஉ அஹ்வாஅஹும். இந்த இருவர்களும் அவர்களுக்கு சமமாவார்களான்னு கேட்கிறான். எப்படி? அல்லாஹ்வுடைய பாதையில தெளிவான வழியில இருக்கக்கூடிய அந்த மனிதனும் பாவத்தை அலங்கரிக்கப்பட்டதாக நினைத்து பாவத்தை செய்கிறானே அவனும் மனோ இச்சையை
தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றுகிறானே, இந்த மூவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒருத்தன் அல்லாஹ்வோட பாதையில செயல்படக்கூடியவன், மீதி 2 பேரும், ஒருத்த மனோ இச்சை, இன்னொருத்தன் பாவம் அலங்கரிக்கப்பட்டு அந்த பாவத்தை நல்லது என்று செய்கிறான். இவர்களெல்லாம் சமமாவார்களா? அல்ல நம்மகிட்டயே கேள்வியை விட்டுட்டான், நம்ம கையிலேயே விட்டுட்டான். நீ சிந்தித்துப்பார், இவர்கள்லாம் சமமாவார்களா? இவர்கள்லாம் நல்லவர்கள் என்று சொல்ல முடியுமா? அப்படியானால் உங்களுடைய நிலையை எண்ணிப்பாருங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில செல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள், பாவத்தை பாவம் என்று நினைத்து அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை முற்றிலும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் என்கிற இப்படிப்பட்ட பெயரை பெற்ற நல்லவர்கள். இன்னொருத்தர் பாவத்தை செய்கிறான், அதை நல்லதாக நினைத்தே செய்கிறான், அல்லது மனோ இச்சையை பின்பற்றுகிறான், தன்னுடைய மனது என்ன சொல்கிறதோ அவைகளையே செய்கிறான். இப்படிப்பட்டவர்கள் சமம் ஆவார்களா? இவர்களுக்கு நம்ம சொர்க்கத்தை கொடுக்க முடியுமா? இவர்கள் நல்லவராக முடியுமா? இவர்களாம் நல்லவர்களா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் என்று ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறான். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறார். சாதாரணமான எச்சரிக்கையில் ஒரு பெரிய எச்சரிக்கை. ஈயாக்கும் ஆரம்பிக்கும் போது சொல்றாங்க, ஈயாக்கும், உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஈயாக்கும் என்கிற அரபி வார்த்தை அலைக்கும் ஈயாக்கும். இந்த அலைக்கும் என்றால் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், உங்கள் மீது கடமை அப்படின்னு வரும். ஈயாக்குன்னு வர்ற இடங்கள்லாம் அந்த அலைக்குமுக்கு நேர் எதிர் தான் ஈயாக்கும். ஈயாக்கும் ரொம்ப எச்சரிக்கிறேன், தவிர்ந்து கொள்ளுங்கள், ரொம்ப உஷாரா இருந்துக்கிறங்க அப்படின்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு தான் ஈயாக்கும். ஈயாக்கும் வஹக்கிராத்தி துனூப், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஈயாக்கும் வஹக்கிராத்து துனூப், பாவங்களை நீங்கள் லேசா நினைச்சிடாதீங்க, அதை ஒரு சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள், ஒரு அருவருப்பாக, சாதாரண அருவருப்பு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பாவத்தை சாதாரணமாக லேசாக நினைத்து விடாதீர்கள். இப்போ இன்னகுன்ன காரணம் சொல்றாங்க அடுத்து. ஏன் அப்படி நினைக்க கூடாது தெரியுமா? நீ பாவத்தை செய்கிறா, பலவிதம் இருக்குது. பாவத்தை செய்கிறாய், அந்த பாவத்தை சாதாரணமா நினைத்து செய்து விடாது. பாவத்தை நீ செய்கிறாய், அது குற்றம்தான். ஆனா செய்கிற பொழுதாவது குறைந்தபட்சம் ஒரு பாரதூரமான விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னு பயப்படு. ஆனா நீ என்ன நினைச்சிடாத, லேசா நினைச்சிடாத. நீ அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுன்னா நிறைய பாவங்களை செய்ய ஆரம்பிக்கும். இன்னகுன்ன, அதான் எச்சரிக்கை பண்றாங்க. அந்த ஃபா அரபியில சொல்லுவாங்க சபபியான்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் காரணம் சொல்றாங்க, ஏன் பாவத்தை லேசா நினைக்க கூடாது. ஃப, எனவே காரணம் என்ன தெரியுமா? இன்னகுன்ன யுஜ்தமிஅன அல ரஜுல், ஒரு மனுஷனுக்கு இந்த பாவங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டது. நீங்க எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன பாவம் தான், அருவருப்பான சின்ன பாவத்தை செஞ்சிருக்கிறார். ஒரு சிறு பாவம் இன்னைக்கு செய்கிறார், நாளைக்கு செய்கிறார், அடுத்த நாள் செய்கிறார், அடுத்த நாள் செய்கிறார், செய்யாம அப்படியே தொடர்ந்து விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னகுன்ன இஜ்தமிஅன அல ரஜுல், ஒரு மனுஷனுக்கு பாவங்கள் எல்லாம், சிறு பாவங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் ஹத்தா யுஹ்லிகனா. இமாம் அஹ்மது இதை பதிவு செய்றாங்க ரஹிமஹுல்லா. ஹத்தா யுஹ்லிகனா, அவர் ஹலாக்கா போயிடுவார். ஹலாக்கா போயிடுவார்னு எங்கெல்லாம் ஹதீஸுகள்ல ஹலாக்குன்னு வருதோ, உலமாக்கள் சொல்றாங்க ஹலாக் என்றால் இந்த இடத்துல நரகத்துக்கு போயிடுவான்னு அர்த்தம். ஹத்தா யுஹ்லிகனா, அவன் நரகத்துக்குரியவனாக மாறிவிடும். சிறுபாவம் தான் நினைச்சோம், நமக்கு அது ஒரு பெருசா தெரியல. சிறுபாவம் தானே, சின்ன பாவம், இது போய் பெருசா என்ன எடுத்துக்கிற முடியுது. ஒரு மனுஷனுக்கு சலாம் சொல்றதுல கொஞ்சம் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டோம், சின்னது தானே. சலாம சொல்லாம விட்டுட்டா என்ன பாவமா? அது பெரிய பாவமா? இது தொடர்ந்து இருக்கு. அல்லது ஒரு தப்பானதை பார்க்கிறான், அது பெருசா இல்லை, ஒரு சின்ன விஷயம்தான். அல்லது சும்மா அடுத்தவங்களை பற்றி இன்னொருவர்கள்ட்ட சொல்லி கொடுக்கறது, அவர் அப்படி கொஞ்சம் மோசமான ஆளு தான், கவனமா இருந்துக்கிறங்க அப்படின்னு சொல்றது, இதை லேசா நினைக்கிறது. ஒரு நமீமத்தை, ஒரு கீபத்தை, ஒரு புறம் சொல்லுதல், ஒரு கோல் சொல்லுதல், ஒரு பொய் சொல்லுதல், இத மாதிரி விஷயத்தை லேசா நினைக்கிறோம்.
இப்படி நினைத்த காரணம். இப்ப நம்ம கூட ஒரு ஆள் இல்லாதப்போ நம்ம பேசுற பேச்சு இருக்கு, அதுக்கு பேரு கீபத். ஒருத்தர் இல்ல, அவரை பற்றி நான் பேசுனா அதுக்கு பேரு கீபத், புறம் பேசுதல், ஆள் இல்லாம பேசுற. அப்படி பேசும்போது நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிறோம், சாதாரணமா நினைக்க போய் தானே நம்ம பேசுறோம். சரி, ஒரு ஆளை பற்றி கோள் சொல்கிறோம், நமீமத், அது நம்ம சாதாரணமா நினைக்க போய் தான் கோள் சொல்றோம். அவர் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்றது நமக்கு ஒரு கால் நமக்கு தெரியவே தெரியாது, அல்லது அவர் சொல்லியே இருக்க மாட்டார், இருந்தாலும் நம்ம சொல்றப்ப அதுல என்ன பொய்யாகி விடுகிறது, கோள் சொன்னதாக. 2 பாவம் செஞ்சாராம், ஆனா சாதாரணமா நினைக்கலாம். இதை தொடர்ந்து ஒரு மனிதன் செஞ்சா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனுஷன் தொடர்ந்து செய்கிற பொழுது ஒன்று சேர்ந்து விடு, ஜமா ஆயிரும், ஆயிட்டா ஹத்தா யுஹ்லிக்னஹு, அவருக்கு ஹலாக்கை உருவாக்கி விடும், நரகத்துக்கு போயிடுவாரு. ஆனா செஞ்சது சிறுபாவம் தான். சிறுபாவம் சேர்ந்து 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 அது ஜமாவா மாறிவிட்டது, ஒரு பெரும் தொகையாக மாறிவிட்டது. பெரும் பாவத்தின் தொகை அவனுடைய தலையில ஏற்றப்படுகிறது, சுமத்தப்படுகிறது. எனவே அவன் பாவியாகி நரகத்துக்கு போயிடும். அப்போ சின்ன விஷயத்தில் கூட கவனம். அதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்றாங்க, ஒய்யாக்கும், உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன், அந்த சிறு பாவத்தில் கூட நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு பாவத்தை மனுஷன் பாவம் செய்யறவன், இது யதார்த்தம். இன்சான் பாவம் செய்யற மாதிரியான ஒரு தபீயத்துல ஒரு அப்படியான ஒரு இயற்கை தன்மையுடையவன் தான். பாவம் செய்யக்கூடிய நிலையில் தான் மனுஷனை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதனாலதான் நரகம், சொர்க்கம், தௌபா இதெல்லாம் அல்லாஹ் வச்சுக்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்போ யதார்த்தத்தில் பாவம் செய்கிற நிலையில் படைக்கப்பட்ட மனுஷன் பாவத்தை செய்கிற பொழுது பாவம் செய்து விட்டேனே என்று வேதனைப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும். அந்த கவலைப்பட்டா அவன் தப்பிச்சுக்கிறான். பாவம் செஞ்சுட்டானே அவன் கவலைப்படுறான், நம்ம செஞ்சது பெரும் பாவம் தான், அல்லாஹ் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு கவலைப்படுறான், கண்ணீர் ஒடிக்கிறான், அல்லாட்ட தௌபா செய்கிறான் என்றால் அவன் கண்டிப்பா தப்பிச்சிருவான். பாவியா இருந்தாலும் அல்லாஹ் அவனை நல்லவனா ஆக்கி விடுவான். அல்லாஹ் கருணையாளன்ல, அல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் மன்னிக்க கூடியவனா இருக்கிறான். அதனால அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா இவன் அப்படி அல்ல. இவன் எப்படிப்பட்டவன்டா, பாவத்தை சாதாரணமாக செய்கிறான், அல்லது அலங்கரிக்கப்பட்ட நிலையில் அதை செய்து கொண்டிருக்கிறான். இவன் தான் மிகப்பெரிய மோசமானவன். இவனைத்தான் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்றாங்க, பாவத்தை நிறைய சின்ன சின்ன பாவண்டு விட்டுட்டு இருந்துரு, சின்ன சின்ன பாவண்டு தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்துராத, அது மொத்தமா உன்னை நரகத்துல கொண்டு போய் சேர்த்து விடும். ஒரு முறை ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, கேட்கிறாங்க. இதை அறிவிக்கக்கூடியவங்க அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அறிவிக்கிறாங்க. ஒரு மனுஷர் ரசூலுல்லாஹ்ட்ட மல் ஈமான் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், ஈமான்டா என்ன? ஈமான்னு சொல்றோமே, அதனுடைய அலாமத், அடையாளம் என்ன? இப்ப என்கிட்ட ஈமான் இருக்குது, என்கிட்ட ஈமான் இருக்கிறதுங்கிறத நான் எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா, வாய்ப்பு இருக்கிறதா? அதனுடைய அலாமத், அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, இத நம்ம கிட்ட ஈமான் நிரப்பமா இருக்கு. நம்ம ஈமான்லாம், நம்ம நினைச்சிருக்கிற ஈமான்லாம் என்ன, நம்ம காயில் பண்ணத்துல பிறந்தது ஈமான்ல இருக்கிறோம்னு அர்த்தம். நிறைய பேருக்கு அப்படியே ஒரு மமதை இருக்கு. ஆனா காயில் பண்ணதுக்காரன், காயில் பண்ணா ஈமான் உள்ளவன் அர்த்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். சில பேர்கிட்ட அப்படி இருக்கு. நாங்கள்லாம் எந்த குடும்பம், சில பேர் நல்ல குடும்பத்துல பிறந்துட்டோம் அதனால நான் ஈமான் உள்ளவன் நினைக்கிறான். இது 2வது தப்பு. காயில் பண்ணத்துல பிறந்துட்டாலே ஈமான் உள்ளவன், இது எவ்வளவு பெரிய ஒரு ஜாகிலியத்து. அடுத்தது, நான் உயர்ந்த குடும்பத்துல பிறந்துட்டேன் அதனால நல்லவன், இது அதுக்கு மேல உண்டான ஜாகிலியத்து. அப்போ இப்படியான நினைக்கிறோம். அல்லது 3வது, நம்ம தான் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், குர்ஆனோட தொடர்பு வச்சிருக்கோம், ஷிர்க் செய்ய மாட்டேங்கிறோம்ல. ஷிர்க் செய்யறது இல்லையே, உண்மைதான். ஷிர்க் செய்யாட்டா நீ முஸ்லீம் தான், ஈமான் உள்ளவன் தான். ஆனால் உன்னுடைய ஈமான திங்கிற பாவத்தை செய்றியே. ஷிர்க் செய்யாம ஈமான பாதுகாத்துக்கிற மாஷா அல்லாஹ் தபாரக் ரஹ்மான். ஆனா அடுத்து என்ன செய்யறான்டா, பாவத்தை செய்யறான். அவன் செய்யற பாவமெல்லாம் என்ன செய்யுதுண்டா, அவன் ஷிர்க் செய்யாம சேர்த்து வச்ச ஈமான கொஞ்சம் கொஞ்சமா அது திண்டு போடுது. இவனுக்கு பாவங்கள் நிறைஞ்சு போகுது. அதனால ரொம்ப குறிப்பாக ஏகத்துவத்தில் இருக்கிறவங்க ரொம்ப இந்த விஷயத்துல அலட்சியமான ஒரு நிலை.
நம்ம அதை ஷிருக்கு செய்யறது. அவன்லாம் ஷிருக்கு, அவன்லாம் கபரு வணங்கி கபரு முட்டி, அதனால அவன் என்ன நன்மை செஞ்சாலும் ஒண்ணுமே இல்லை. நம்ம தான் ஷிருக்கு செய்யலையே, தௌஹீதுல இருக்கிறோம், ஏகத்துவத்தில் இருக்கிறோம், அதனால சின்ன சின்ன பாவங்கள் பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லா பலாய் பாவத்தையும் நம்ம செஞ்சோம். நம்ம ஏகத்துவத்தில் இருக்கிற காரணத்தால் எல்லா பாவமும் நமக்கு லேசா தெரியுது, ஷிருக்கு மட்டும்தான் பெருசா தெரியுது. ஷிருக்கு மட்டும் பெருசா தெரிஞ்சது சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனா மற்ற பாவங்கள் உங்களுக்கு லேசா தெரிஞ்சிருச்சே, அது நம்ம சேகரித்து வைத்த ஈமானை சாப்பிட்டு விடும், ஒன்றும் இல்லாம உருவி போடும். பாவமே அவனுடைய ஈமானை சாப்பிட்டு விடும். அதனால தான் ரசூலுல்லாஹ் கிட்ட அவர் கேட்கிறார், மல் ஈமான், ஈமான்டா என்ன? நம்ம நினைச்சுக்கிற ஊர்ல பிறந்ததுனாலயோ, நல்ல குடும்பத்தில் இருக்கிறதுனாலயோ, பள்ளியோடு தொடர்பு வைத்திருக்கிறதுனாலயோ, குர்ஆனை ஓதுகிறதுனாலயோ, அல்லது ஷிர்க் செய்யாத முவஹ்ஹிதாக ஏகத்துவவாதியாக இருக்கிறதுனாலயோ நான் ஈமான்தாரின்னு அர்த்தமா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொன்னாங்க, இதா சர்ரத்துக்க ஹஸனத்துக்க வ ஸஅத்துக்க ஸய்யிஅத்துக்க ஃபஅன்த முஃமின் அப்படின்னாங்க. இதா சர்ரத்துக்க ஹஸனத்துக்க, நீ ஒரு நன்மையை செய்து விட்டால் உன்னை அறியாம மகிழ்ச்சி அடைகிறாயா? ரசூலுல்லாஹ் கேட்கிறார். ஒரு நன்மை சின்ன, இப்போ வரும்போது ஒரு ஒரு ஒருத்தருக்கு தர்மம் செஞ்சீங்க, ஒரு 100 ரூபா கையில கொடுத்துட்டோம். ஒரு ஏழை நிக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லாஹ் அப்படின்னு 100 ரூபா கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நீங்க சந்தோஷப்பட்டீங்களா? 100 ரூபா கொடுத்தோம், இவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துட்டோமோ அப்படின்னு மனசு ஓடுதா? இவனுக்கு போய் கொடுத்தோமே, இந்த 100 ரூபாயை கொண்டு டாஸ்மாக் போயிடுவானா, அல்லது இந்த 100 ரூபாய்க்கு நம்மளா கற்பனை பண்றோம், எங்க போவான், என்ன செய்வான், எந்த இப்படியான நீ கொடுக்க முன்னாடி யோசிச்சிருக்கணும். கொடுத்தாச்சு, இப்ப என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஈமான்தாரியுடைய, ஒரு ஈமான் உள்ளவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு நன்மையை செய்து விட்டு அவன் சர்ரத்க, நீ மகிழ்ச்சி அடைகிறாயா, சுரூர் கொடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். நான் 100 ரூபாய் அவன் வாங்கிட்டு போனானே, அவனை விட எனக்கு நீ செஞ்சிருக்கிற மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? எனக்கு அப்படியே ஒரு வாய்ப்பு, அவன் என்கிட்ட கேட்கிற மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறியே, அது எனக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பு. அவன் கேட்கட்ட நான் கொடுத்திருக்க மாட்டான், அதனால பெரிய மகிழ்ச்சி அடைகிறான். நான் 100 ரூபா கொடுத்தா 100க்கு 70ஆகவோ 700ஆகவோ அதை விட ரெட்டிப்பாக நீ கூலி தர காத்து இருக்கிறாய், அதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபான்னு அவங்க உங்களுக்கு தகுதிக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் சரி, ரப்புல் ஆலமீன் பார்ப்பது நீ கொடுக்கிற தொகையை அல்ல, அவருடைய கல்பை பார்க்கிறார். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும். நம்முடைய ரப்பு வெளி தோற்றத்தை பார்ப்பது இல்லை, நம்முடைய பொருளாதாரத்தை பார்ப்பது. என்ன ஆடை போட்டிருக்கிறார், அழகான ஆடை போட்டிருக்கிறாரா, என்ன கலர்ல இருக்கிறார், அழகா இருக்கிறாரா, அல்லாஹ் அதை பார்க்கறது இல்லை. அல்லாஹ் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், உங்களுடைய இதயத்தை அல்லாஹ் பார்க்கிறான். நீங்க கொடுத்தது சிறு தொகை, கல்ப பார்க்கிறோம், மகிழ்ச்சி அடைந்தீர்களா? நீங்க கொடுத்த தொகை கொடுத்து விட்டு சந்தோஷம் அடைந்தீர்களா? உன்னை விட மாட்டுக்கிறான், பிச்சைக்காரனால பெரிய தொல்லையா இருக்குது இந்த அப்படிங்கிற எரிச்சல்ல கொடுத்தீர்களா? கொடுத்தது எரிச்சலா மகிழ்ச்சியா? உங்களுடைய ஈமானை சோதிக்கிற ஒரு சம்பவம் அது. நீங்க கொடுத்துட்டு மகிழ்ச்சி அடைந்தால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உங்கள்ட்ட ஈமான் பக்காவா இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க ஒரு நன்மையை செஞ்சுட்டு எரிச்சல் அடைந்தால் உங்களுடைய ஈமான் முக்கா கூட இல்லை, பக்காவும் இல்லை, முக்காவும் இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் அழகா சொல்றாங்க, இதா சர்ரத்துக்க ஹஸனத்துக்க, நீ செய்த நன்மை உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தால் உனக்கு ஈமான் காமிலா இருக்குது, நிரப்பமா இருக்குது, பரிபூர்ணமா இருக்குன்னு அர்த்தம். அதே போன்று ஒரு மனிதன், ரசூலுல்லாஹ் அதோட நிறுத்தல, ஒன்று. ரெண்டாவது சொன்னாங்க, வஸஅத்துக்க ஸய்யிஅத்துக்க, நீ ஒரு தீமையை செய்து விட்டால், மோமின் தீமை தப்பு செய்யக்கூடாதுன்னா இல்லை, மோமின் தப்பே செய்யக்கூடாது. நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், இன்சான் மனுஷன் எடுத்துக்கொண்டால் பாவம் செய்கிறவன் தான், பாவத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனா அதுல சிறந்த மனுஷன் அந்த பாவத்திலிருந்து தன்னை தவிர்த்து கொள்ளக்கூடியவன் தான். ரசூலுல்லாஹ் அதனால தான் சொன்னாங்க, முதல்ல சொன்னாங்க, நீ நன்மை செஞ்சா உனக்கு மகிழ்ச்சி ஏற்படுதா? ஒரு 2 ரக்காத்து தொழுதோடனே ஒரு தனி சந்தோஷம். குர்ஆன் ஒரு ஜுஸ் இன்னைக்கு ஓதுன, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இன்னைக்கு ஒரு ஜுஸ் ஓதியாச்சு.
அதில் நீங்க மகிழ்ச்சி அடைந்தீங்கன்னா, மகிழ்ச்சி அடைந்தா என்ன ஃபாயிதா தெரியுமா? என்ன நன்மை தெரியுமா? நான் ஒரு ஜுசு இன்னைக்கு ஓதிட்டு மகிழ்ச்சி அடைந்தால் அதனால வெளிரங்கமான இன்னொரு நன்மையும் இருக்கிறது. நான் எதில் மகிழ்ச்சி அடைகிறேனோ அதை என்ன செய்வேன்? ஒரு விஷயத்தில் எனக்கு மகிழ்ச்சி இருந்தால் நான் என்ன செய்வேன்? நான் மகிழ்ச்சி அடைவதை மீண்டும் மீண்டும் செய்வேன். அதான அர்த்தம். எனக்கு ஒரு விஷயத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது என்றால், இந்த சட்டையை போடுறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இதை மாதிரி சட்டையை போடுவேன். ஒரு காலம் இந்த சட்டை கிழிஞ்சிட்டா இதை மாதிரி துணியவே நான் தேடி பிடிச்சு போடுவேன். ஏன்? அதை போட்டா எனக்கு ஒரு வகையான மகிழ்ச்சி. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ செய்த இபாதத்தில் உனக்கு மகிழ்ச்சி வந்தால், இது உளவியல் ரீதியாகவே ஒரு தத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்றுத்தர்றாங்க. உளவியல் ரீதியாகவே உங்களுக்கு இந்த சிந்தனை வர வேண்டும். ஒரு நன்மையை செய்து விட்டால் மகிழ்ச்சி அடைதல் ஈமானுடைய அடையாளம் ஒன்று. இரண்டாவது, நமக்கு கிடைக்கிற நன்மை என்னன்னா, ஒரு விஷயத்தில் நான் மகிழ்ச்சி அடைந்தால் அதை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வமும் ஆசையும் உந்துதலும் எனக்கு ஏற்படும். ஒரு இஷ்க் ஏற்படும். ஏன் தெரியுமா? நான் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒன்றாக இருக்கிறது குர்ஆன் ஓதுதல். அதனால திரும்ப ஓது. இன்னைக்கு ஒரு ஜுஸ் ஓதிட்டேன், சரி சிரமப்பட்டு ஒண்ணு ஓதிட்டோம் அப்படின்னு நான் நினைச்சேன்னு வைங்க, அடுத்து ஓதுவானா? அடுத்து கஷ்டமா இருக்கும். நீங்க ஓதிட்டு மகிழ்ச்சி அடைந்து பாருங்கள், அடுத்து ஓத வேண்டும் என்கிற ஆர்வம், அதற்காக நேரம் ஒதுக்குதல். நிறைய பேருக்கு என்னடா குர்ஆன் ஓதுறதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. எங்க குர்ஆன் ஓத இல்லையா? நேரமே இல்லை. நேரம் இருந்தால் ஓதுதலுக்கு பேரு குர்ஆன் ஓதுதல் அல்ல, அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குதல். நீங்க குர்ஆனை ஓதிட்டு மகிழ்ச்சி அடைந்தால் மீண்டும் மீண்டும் அதை ஓத வேண்டும் என்கிற ஆர்வம் மட்டுமல்ல, அதற்கான நேரத்தையும் தன்னால ஒதுக்கிறோம். அதுக்குன்னு ஒரு நேரம் நமக்கு தன்னால வந்துடும். ஏன்? நான் ஒரு விஷயத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றால் மகிழ்ச்சி அடைவதை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் என்பது மனிதனுடைய இயல்பு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ ஒரு நன்மை செய், சின்ன நன்மை செஞ்சாலும் சரி மகிழ்ச்சி அடை. ஒரு தர்மத்தை கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு மனசு குளிர்ச்சியா இருக்குது. திரும்பவும் அதே மாதிரி யாராவது ஃபக்கீர் இருக்கிறாங்களான்னு பார்த்து கொடுக்க சொல்லும், யாராவது மிஸ்கின் இருக்கிறாங்களான்னு பார்த்து கொடுக்க சொல்லும். அதுவும் கிடைக்கலன்னா தேடி போய் கொடுக்க சொல்லும். அங்க ஒரு மிஸ்கின் இருந்தாரு, அங்க ஒரு ஃபக்கீர் இருந்தாரு, அவரை போய் பார்த்து நேரடியாக போய் கொடு என்கிற அந்த எண்ணம் நமக்கு. ஏன்? நான் செய்கிற அமலில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, அதான் திருப்தி, அதுதான் எனக்கு ஒரு துமனீனத்தை. மகிழ்ச்சி என்ன அர்த்தம்னா துமனீனத்தை கொடுக்கிறது, அமைதியை கொடுக்கிறது. நன்மை செய்வதால் அமைதி. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் அமைதி எதுல வச்சிருக்கான் பாரு. நன்மை செய்வதால் அமைதி. உங்களுக்கு நிறைய பேருக்கு அமைதி இன்னைக்கு பிரச்சனை. அமைதி அவர்களுக்கு இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீங்க நன்மையை செய்து அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைந்து அமைதியை பெறுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள், பழகி கொள்ளுங்கள். இதான் நமக்கு இஸ்லாம். ஈமான் என்பதுல இவ்வளவு தத்துவங்கள் இருக்குது. ஈமான் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஈமான் என்பது ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்துஹி வ குதுபிஹி என்று சொல்லிட்டு போறதல்ல, அல்லது வெளிப்படையா ஈமான் என்பது தொழுதுட்டு நம்ம பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்திருக்கிறது என்பது அல்ல. அதை தாண்டி ஈமான் என்பது எனக்கு அமைதியை கொடுக்க வேண்டும், ஈமான் என்பது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், ஈமான் என்பது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், ஈமான் என்பது நல்லதை நான் செய்கிற பொழுது ஒரு சிறிய அமலை செய்துவிட்ட பிறகு நான் மகிழ்ச்சி அடைதல். இதுதான் ஈமான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்கிறான். அதோடு நிறுத்த இல்ல, ஒரு பாவத்தை செய்து விட்டால், மூமின் பாவம் செய்யறவன் தான், மூமினை தான் சொல்றாங்க. பாவத்தை செய்து விட்டால் பாவத்தை செய்து விட்டேனே என்று கவலைப்படுதல், வருத்தப்படுதல், சஞ்சலப்படுதல். ஒஹுவ மோமின், அவன் தான் மோமின் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு அடையாளத்தை சொல்றாங்க. மோமினுடைய அடையாளம் ஒன்று, நன்மை செய்துவிட்டு மகிழ்ச்சி அடைவார். இரண்டாவது, ஒரு கால் மனுஷங்கிற அடிப்படையில தீமையை செய்து விட்டால் அதனால் வருத்தப்படுவார், கவலைப்படுவார், அதனால சஞ்சலப்படுவார். இப்படியான எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவரெல்லாம் ஈமானோடு இருக்கிறார். இப்போ நம்ம சிந்திச்சு பார்ப்போம். உங்களுடைய ஆத்மாட்ட நீங்க கேட்டு பாருங்க, நான் நன்மை செஞ்சுட்டு மகிழ்ச்சி அடைகிறானா என்று என் ஆத்மாட்ட நான் கேட்கிறேன். நீங்களும் உங்களுடைய ஆத்மாக்கள் இடத்தில பேசி பாருங்க, கேட்டு பாருங்க. நம்மை மன ரீதியாக நம்மை திருத்திக் கொள்வோம். மனசாட்சி நமக்கு அப்படி, மனசாட்சின்னு சொல்றோம்ல, அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மனசாட்சி சொல்லுகிறதா நான் நன்மை செய்து விட்டு மகிழ்ச்சி அடைந்தேன், எனது மனசாட்சி சொல்லுகிறதா? அப்பதான் நான் ஈமான்ல கவியா இருக்கிறேன்னு அர்த்தம்.
நான் நல்ல குடும்பத்தில் பிறந்து விட்டேன் என்பதற்கு ஈமானுக்கு அடையாளம் அல்ல. நான் காயில் பண்ண நல்ல ஊர்ல பிறந்துட்டேன் என்பதற்கு ஈமானுக்கு அடையாளம் அல்ல. நான் பள்ளியோடு தொடர்பு வைத்திருக்கிறேன் என்பது ஈமானுக்கு அடையாளம் அல்ல. நான் ஷிர்க் செய்யாதவனாக இருக்கிறேனே என்பது போதுமான அளவுக்கு ஈமானுக்கு அடையாளம் அல்ல. மாறாக ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரி நன்மையை செய்துவிட்டு மகிழ்ச்சி அடைதலும் தீமையை செய்துவிட்டு சஞ்சலப்படுகிற எண்ணமும் இருக்கிற காலமெல்லாம் நம்ம ஈமான்ல சரியா இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம நப்சிட்ட கேட்டு பார்ப்போம், தனியா உட்கார்ந்து கேட்டு பாருங்க. அதுவும் குறிப்பாக இந்த அற்புதமான மாதத்துல மனசு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற, பாவம் செய்யக்கூடாது, நன்மைகள் நிறைய செய்ய வேண்டும் என்கிற அந்த உறுதியோடு இருக்கிற நாம் ஒவ்வொருவர்களும் நம்முடைய ஆத்மாட்ட கேட்டு பாருங்க, தனிமையில உட்கார்ந்து கேட்டு பாருங்க. நிச்சயமாக நம்முடைய மனசாட்சி பொய் சொல்லாது. கேட்கும்போது அப்படிலாம் ஒண்ணு ஏற்பட இல்லையே, நம்முடைய நப்சு சொல்லும். அப்படிலாம் நமக்கு ஏற்பட இல்லையே, நன்மை செஞ்சுட்டு மகிழ்ச்சி அடைகிறது, தீமை செஞ்ச பிறகு கவலை, அப்படிலாம் ஒண்ணு நடக்க இல்லையே அப்படின்னு என்னுடைய ஆத்மா சொல்லிட்டா ரொம்ப கவலைப்பட வேண்டும். நம்மகிட்ட ஈமான் இல்லைன்னு அர்த்தம். இது நான் சொல்ல, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம். இப்படி நீங்க கேட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் ரொம்ப கவலைப்படணும். அப்ப நான் நின்று தொழுதது, நான் நோன்பு நோட்டுறது எனக்கு எந்த பயனையும் கொடுக்கவில்லையே, அப்ப அதுல கோளாறு இருக்கிறது, அதுல ஏதோ பிரச்சனை இருக்கிறது. அதனாலதான் எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அளவுகோல், அந்த அளவுகோலில் என்னுடைய ஈமான் அடங்க மறுக்கிறது, அந்த அளவுகளுக்குள் என்னுடைய ஈமான் வரவில்லை, கட்டுப்படவில்லை. நன்மை செய்தால் மகிழ்ச்சி, பாவம் செய்தால் கவலைப்படுதல், இதற்குள்ள என்னுடைய ஈமான் கட்டுப்படவில்லை என்றால் என்னுடைய ஈமான் நுக்சான், குறைபாடு இருக்கிறது, என்னுடைய ஈமான் பரிபூரணம் இல்லை. இதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மனிதர் விடையில அடுத்து கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், மல் இஸ்ம், பாவண்டா என்னன்னு கேட்டாங்க. ஈமான கேட்டாச்சுல, அடுத்து பாவத்தை கேட்கிறாங்க. பாவண்டா என்ன? 1:15 ஆரம்பிச்சோம், அரை மணி நேரம். அப்ப பாவண்டா என்னன்னு கேட்டாங்க. அவர் கேட்கிறார், பாவம் செய்யறது அப்படின்னா என்ன? மோமினா இருக்கிறாரு, நீங்க சொன்னீங்க மோமினா இருந்தா பாவம் செஞ்சுட்டா சஞ்சலப்படணும்னு சொன்னீங்க. அப்படின்னா எனக்கு புரியலையே என்ன அப்படிங்கறது விவரமா கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத ஹாக்க ஃபீ சத்ரிக ஷைஉன் ஃபதஉஹு, இதாங்க மோமினுக்கு அடையாளம். இத ஹாக்க, ஒரு பாவம் ஒண்ணு முன்னோக்கிற பொழுது நீ உணரணும். ஹாக்குன்னா அப்படி இந்த அரிப்புக்கு சுரைவம், அதுக்கு பேரு தான் ஹாக்கம்பாங்க அரபியில். ஹாக்கன்னா சுரைந்தான்னு அர்த்தம். இங்க என்னன்னா அவனுடைய உடல் அப்படியே, அவனுடைய இதயத்தை அப்படியே பரண்டுதுன்னா ரொம்ப நல்ல தமிழ் நினைக்கிறேன். அப்போ இதயத்தை பரண்டுது. இத ஹாக்க ஃபீ சத்ரிக, உன்னுடைய இதயத்தை பரண்டுகிறது. ஷைஉன், ஒரு விஷயத்தை செய்ய போகும்போது இதயத்துல ஏதாவது நோக்காடு ஏற்படும், மனசாட்சி சொல்லுது, டேய் இதையாடா செய்ய போகிறா, பாத்துக்க, இது பாவமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டா ஃபதஉஹு, விட்டுற, உனக்கு மனசு வந்துருன்னா விட்டுரு, உத்திருக்கு தஉ, விட்டுரு. இதான் நீ நல்லவனுக்கு அடையாளம். பாவம் இத நான் சொன்னா இது அவருடைய மனசை பாதிக்கும், நானும் ஒரு பாவி ஆயிடுவேன். இது சின்ன விஷயம்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சின்ன பாவத்தை கூட செய்யக்கூடாதுன்னு சொல்லி. நீ இதை சொன்னால், இதை செய்தால் அவர் பாதிப்படைவார், அவருக்கு மனசு நோகடிக்கப்படும், என் மூலமாக அவருடைய இதயத்தை நான் உடைக்கிறேன் என்று சொன்னால் அதுவும் பாவம்தான். அப்படிங்கிற மாதிரி நப்சுக்குள்ள ஒரு ஹாக் ஏற்படுகிறது, ஒரு பரண்டல் ஏற்படுகிறது. அப்படி இருந்துச்சுன்னா தாவு விட்டுரு, அதை செஞ்சிடாதே, அதை சொல்லிடாத. ஆனா சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க, தமாஷ் பண்றான்னு அர்த்தம். நான் சொல்லும் போது அவரெல்லாம் சிரிப்பாரு, அதுக்காக வேண்டி சொல்ற. ஆனால் நீ பிறர் சிரிப்பதற்காக வேண்டி சொல்கிறார், ஆனால் அவர் மனதுக்குள் வேதனைப்படுகிறார், நீ அவரை கேவலப்படுத்தி விட்டார். நிறைய பேருக்கு பாருங்க, ஒரு ஆளை நிப்பாட்டிட்டு இன்னொரு ஆளை கிண்டலா பேசி நகைச்சுவை என்கிற பெயரால் அவருடைய இதயத்தை நொறுக்கி விடுவார்கள், நசுக்கி விடுவார்கள். அதனால் அவர் சஞ்சலப்படுவார், பக்கத்துல 5 பேர் சிரிப்பான், இவனுக்கு அதுவே மகிழ்ச்சியா தெரிகிறது. இது யாருன்னா பெரும்பதி முதலாளிகள்கிட்ட இந்த வேலையை பார்க்கலாம். முதலாளித்துவம் என்று சொல்கிறோமே, அவர்களாம் 10 பேரை வேலைக்கு வச்சிருந்தாங்கன்னா அவனுடைய வேலைக்காரங்களும் இப்படி எல்லாம் பண்ணுவான், டிரைவர் இப்படி பண்ணுவான் 5 பேருக்கு முன்னாடி. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், காதால நம்ம கேட்கிறோம், கண்ணால பார்க்கிறோம். சில பேர் சொல்லுவான், என் முதலாளி என்னை பார்த்து எப்பவும் 10 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துறான். அவன்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் அல்லது முதலாளித்துவம் என்கிற அந்த அகம்பாவத்தில் அவன் செய்கிறான், விடுங்க. ஆனால்
இப்படி நீ செய்கிற பொழுது உன்னுடைய ஆத்மா கிட்ட கேட்டுப்பார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் நப்சிட்ட கேட்டுப்பார். நம்முடைய மார்க்கம் உளவியல் சம்பந்தப்பட்ட அம்சங்களோடு தொக்கி நிற்கக்கூடிய ஒரு அம்சம் பாருங்க. உன்னுடைய நப்சோடு கேட்டுப்பார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதை ஹாக்கு பண்ணதா தாஹு, உனக்கு அதுல சஞ்சலப்படுற மாதிரி விஷயமாக இருக்குதா விட்டு விடு. அவன் வருத்தப்படுவானே, அவனுக்கு பாதிப்புக்கு ஏற்படுமே. 5 பேரு என்னுடைய நகைச்சுவையை பார்த்து சிரிக்கிறான் என்பதற்காக வேண்டி ஒருவனுடைய இதயத்தை நான் உடைக்கிறது என்பது எவ்வளவு பெரிய பாவம். அப்படிங்கிற மாதிரி உனக்கு இந்த மாதிரி ஒரு பாவத்தை, சிறு பாவத்தை கூட நீ செய்து விடாதே, அதிலிருந்து உன்னை பாதுகாத்துக்கொள். அப்ப ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுதல் என்று சொன்னால் அவனுடைய மனசுக்கு அது சஞ்சலப்படுற மாதிரி இருக்குதுன்னா தஅவுஹு, விட்டுரு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது முடிவு செய்யறது உன் கையில தான் இருக்குது. மார்க்க அதுக்கெல்லாம் பெருசா சொல்லல, நீ முடிவு செய். ஏன்னா 10 பேர் நிற்கும் போது ஒருத்தர்கிட்ட நான் பேசும்போது அவருக்கு சஞ்சலப்படுதா இல்லையாங்கிறத சம்பந்தப்பட்ட நீனும் அவனும் தான் முடிவு செய்யணும். அவனுக்கு அதனால் மனசு கோணுது என்றால் பேசாத. அவனுக்கு ஒரு பட்டப்பேரை சொல்லி அழைக்கிற பொழுது அவனுக்கு அதனால் மனசுல கஷ்டம் வருகிறது என்றால் அதை சொல்லாதே. உன் மனசு உறுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு, சிறு பாவத்தை கூட இப்படி செய்யணும். முஸ்னத் அஹ்மதுல இந்த செய்தி பதிவு செய்ய ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிவுக்கு வந்துடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமின் ஒரு பாவத்தை பார்த்து விட்டால் அவர் எப்படி நினைக்கணுமா, காயிதுன் தஹ்த ஜபல், ஒரு மலைக்கு கீழே அமர்ந்திருக்கிறவனை போன்று அவர் நினைக்கணும். ஒரு மலைக்கு கீழே அமர்ந்திருக்கிறார். அந்த மலை எப்படிப்பட்ட மலைன்னா யகாஃபு ஐ யகா அலைஹி, அந்த மலை எப்படி இருக்குன்னா அப்படியே துண்டா நிக்குது. ஒரு கல்லு மட்டும் பேந்து போய் நிக்குது. அது மேல உளுந்துரும். ஒரு நல்ல காத்தடிச்சா கூட அந்த கல்லு மேல உளுந்துரும். அப்படிங்கிற மாதிரி மலை அடிவாரத்துக்கு கீழே ஒருத்தன் மாட்டிக்கொண்டா எப்படி இருப்பான்? சந்தோஷமா இருப்பானா? மகிழ்ச்சியா இருப்பானா? எவ்வளவு பதஷ்டத்தோடு இருப்பான்? அப்படி இருக்க வேண்டும் ஒரு பாவத்தை ஒரு மோமின் செய்கிற பொழுது. மலை அடிவாரத்தில் மலையின் ஒரு துணுக்கு உடைந்து உன் தலையில் விழுகிற மாதிரி இருக்கிற ஒரு இடத்தில் நீ அமர்ந்தால் எவ்வளவு பதஷ்டத்தோடு இருப்பாயோ, அது மாதிரி ஒரு பாவத்தை செய்கிற மோமின் பதஷ்டப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்னல் ஃபாஜிர், ஆனா ஒரு கெட்டவன் யரா துனூபஹு, அவன் ஒரு பாவத்தை எப்படி பார்க்கிறான் என்றா, முஸ்லிமுக்கும் பாவத்தை செய்யறதிலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய நல்லவனுக்கும் தீயவனுக்கு வித்தியாசம் சொல்றாங்க. ஒரு பாவி அவன் எப்படி பாவத்தை நினைக்கிறான் என்று சொன்னால் கதுபப் அப்படின்னாங்க, ஒரு ஈயை போன்று. அந்த ஈ மர்ர அல அன்ஃபிஹி, அவருடைய மூக்குல வந்து ஒட்டுது. ஒரு ஈ பறந்து மூக்குல நிக்குது. இதை விரட்டி விடுவதற்கு அவன் ஏதாவது ஆயுதங்களை தூக்கணுமா? மூக்குல ஒட்டி இருக்கிற ஈயை விரட்டுவதற்கு ஏதாவது பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் கொண்டு வரணுமா? என்ன செஞ்சா போதும், கையை வச்சு அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு, ஈ பறந்து போய்விடும். இதே மாதிரி பெரும் பாவத்தை கூட சாதாரணமாக செய்து விடுகிறான். மூக்கிலை ஒட்டியிருக்கிற ஈயை விரட்டுவதை போன்று பெரும்பாவம் செய்துவிட்ட அந்த மூமின் சாதாரணமாக இருக்கிறான், பதஷ்டப்படவில்லை, சஞ்சலப்படவில்லை. எனவே இவன் பெரிய பாவின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமின் சின்ன பாவத்தை பார்த்த மாத்திரத்தில் மலை அடிவாரத்தில் நொறுங்கி தலையில் விழுந்து விடுகிற அளவுக்குண்டான மலை அடிவாரத்துக்கு கீழே அமர்ந்தால் எவ்வளவு சஞ்சலப்படுவானோ அது போன்று நினைக்கிறான். ஆனா பாவி தன்னுடைய மூக்கில் ஒட்டி இருக்கிற ஈக்கு சமமாக நினைக்கிறான். கையை கொண்டு இப்படியே காமிச்சாங்க ரசூலுல்லாஹ். கையை வச்சு இப்படி எங்களுக்கு இஷாரா பண்ணி காமி, இப்படி அலட்சியமாக அதை அசால்ட் அப்படி விரட்டி விட்டுறான். அதே மாதிரி பெரும் பாவத்தை சாதாரணமா செஞ்சுட்டு இருப்போம். இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? மலையை கூட அப்படியும் விழுங்கி விட்டு அடுத்தவருடைய சொத்துக்களை எல்லாம் அப்படியே அபகரித்து கொள்ளக்கூடிய பெரும் பாவிகள் இன்னைக்கு சாதாரணமாக பவனி வந்து கொண்டிருக்கிறார். நல்லவர்கள் என்கிற போர்வையில் இருக்கிறார். அயோக்கியன், மோசமானவன், விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவன், பெரும் பெரும் பாவங்களை செய்யக்கூடியவன், அடுத்தவர்கள் சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவன், அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடியவன், இப்படிப்பட்டவன் இன்னைக்கு சமுதாயத்தில் பெரிய ஆட்களாக இருக்கிறார். காரணம், அவன் அந்த பாவத்தை எல்லாம் செய்கிற பொழுது மூக்கில் ஒட்டின ஈயை போன்று நினைக்கிறான், அப்படி விரட்டி விட்டுறான். அதெல்லாம் முடிஞ்சு சரியா இருங்க, 10 பேருக்கு சோத்த போட்டுட்டா முடிஞ்சு போச்சு, நல்லவன் முடிஞ்சிச்சு. அல்லாஹ் காப்பாற்றுறோம். எனவே அருமையானவர்களே, இப்படியான சிறு சிறு பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொண்டால்தான்
நம்ம கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கிற சிறிய அளவில் கல்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஈமானை முழுமையாக பாதுகாக்க முடியும். நம்மகிட்ட பெரிய ஈமான் வலிமையா இல்லை, ஆனா ஒட்டி கொண்டிருக்கிறது அந்த ஈமானை பாதுகாக்கணும்னா சிறு பாவத்திலிருந்து நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும், நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த புனிதமிக்க ரமதானில் அப்படிப்பட்ட சிறு பாவங்களிலிருந்தும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தினால மறுமையில கண்மணி நாயகத்தோடு சொர்க்கத்தில் குடியிருக்கிற பாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்துல துஆ செய்து கொள்வோம். ஆஃபியத்தோடும் ஆரோக்கியத்தோடு புனிதமிக்க ரமதான நிறைய இபாதத்தோடு நாம் அதை எதிர்கொள்ளக்கூடிய நல்ல கூட்டத்தில் ரப்பல் ஆலமீன் நம்மை சேர்த்தல்வான. அதிகம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆன் சொல்கிற அடிப்படையில் வாழக்கூடியவர் நம்மை ஆக்குவானாக என்று அல்லாஹ்விடத்துல கூறி எனது இந்த மிஷ்காத் வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.